ரிக்கி ராதன் பண்டிட் வெற்றிவேல் இப்படி சோறு குழம்பு சாப்பாடு ரசம் எல்லாத்தையும் குழப்பி வச்சா எப்படி இருக்கு அது மாதிரி ஒரு பேர் வச்சிருக்காங்க லூசு பைய. கேட்டா ஜோசியர் நான் அப்படி சொன்னேன் இப்படி சொன்னேன் அது பலிக்கும் இது பலிக்கும் நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு போ. தலைவர் முதல்வர் இருக்காரு விஜய் அவர் 42 பேரை கரூரை கொண்டாரு அது உனக்கு முன்னாலே சொல்ல தேவை உனக்கு. சரி உன் பதவியை வந்துட்டு போட்டு திருப்பி எடுக்க போறாங்க அந்த வந்துட்டு அது சம்பந்தமா உனக்கு தெரியாத உனக்கு நீ என்ன பிராடுத்தனாலும் பண்ணிட்டு போ. ஜோசியம்னாவே 1 நம்பர் பிராடு எங்க பார்வையில் அது அதான் சில பொதுமக்கள் நம்புறாங்க அதெல்லாம். சரி நீ ஏப்பா பெரியாரை இழுக்கிற தேவையில்லாம மண்டைக்கு முனகாலக்கும் சம்பந்தம் இல்லாம வந்துகிட்டு பெரியாரை வந்துகிட்டு நீ கிரீஸ் பண்ணி பேசுற உனக்கு என்ன அருகதை இருக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு சம்பந்தம் இல்லாம பேசுற. வந்துட்டு இலங்கையில இருந்து ஒரு அறிஞர் வந்தாரு பெரியார்ட்ட வந்தாரு அதை சொன்னாரு இதை சொன்னாரு அவர் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் பாரதியாருடைய மகன் வந்துகிட்டு சிகிச்சை காசு இல்லாம செத்து போயிட்டாரு இறந்து போயிட்டாரு. அடுத்து சுப்பிரமணிய சிவா வந்துகிட்டு ரொம்ப சிரமப்பட்டாரு. இதுக்கெல்லாம் உதவி செய்ய மாட்டாரா பெரியாரு? எப்ப அவர் என்ன உதவி செய்யறதுக்காக இருக்காரு? அவரை பேங்கா வச்சிருக்காரு உதவி செய்யறதுக்கு எல்லாத்துக்கு. அவர் வந்துகிட்டு பகுத்தறிவு பிரச்சாரம் பண்றதுக்கு ஒரு அமைப்பு வச்சிருக்காரு ஒரு இயக்கம் வச்சிருக்காரு. ஏன்னா அவருக்கு தெரியும் யாருக்கு உதவி பண்ணணும் யாருக்கு என்ன செய்யணும் அவருக்கு தெரியும். நீ அதை சொல்லணும்னு அவசியம் இல்ல. நீ பெரியார பத்தி நீ என்ன சொல்ல வர அதை முதல்ல தெளிவா சொல்லு. நீயே கஞ்சா குடிச்ச குரங்கு மாதிரி உளறிக்கிட்டு இருக்க. என்ன உளற நீ என்ன பேசுற போது நீ உனக்கு வக்காலத்து வாங்கிட்டு ஒரு 10 பேர் வேற வந்துட்டு ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணிக்கிட்டு கலெக்டர் மனு கொடுக்க வர்றான் கோயம்புத்தூர்ல. வன்னியரசு பேசுறாருன்னா பேசத்தான் செய்வாரு கேட்கத்தான் செய்வாரு அதுக்கு தான் வச்சிருக்க வர்றாங்க சட்டசபையில. அப்ப பிரேமலாதா வந்துட்டு தேமுதிக பிரேமலாதா வந்துட்டு பேசுறாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. ஆமா பேசுறதுக்கு தான் வச்சிருக்கோம் அதுக்குதான்ப்பா திமுக இருந்து உள்ள போய் உட்கார வச்சிருக்கான். யாரும் வாயை மூடிட்டுலாம் இருக்குல்ல. நீ ஏதாவது அரசு தவறு பண்ணா விஜய் தவறு பண்ணா பேசா செய்வோம். உன்னை மாதிரி முட்டா பயலுக்கு வந்துகிட்டு அரசு பதவி கொடுத்தா அதை தட்டு கேட்கறது தான் நாங்க இருக்கோம். நீ வந்துட்டு தேவையில்லாம நீ உண்டு உன் தொழில் உண்டு அதோட பொத்திட்டு போகணும். தேவையில்லாம பெரியாரை பத்தி பேசின டார் கிழிச்சு தொங்க விட்டுரும் அதுக்கு.